அத்தியாயம் 41. புனித நீர். இரவு ஆழமாக இருந்தது. ஐஸ் ராக் நகரில் நடந்த பிரமாண்டமான விருந்து இறுதியாக முடிவுக்கு வந்தது. இருப்பினும் விருந்திலிருந்து ஒருவர் பின் ஒருவராக வெளியேறிய பிரபுக்களின் வெளிப்பாடுகள் பெரிதும் மாறுபட்டன. சிலர் உற்சாகமாக இருந்தனர், சிலர் பயந்தனர், சிலர் நம்பிக்கையுடன் இருந்தனர், சிலர் பயத்தால் நிறைந்திருந்தனர். இந்த இரவு தூக்கமில்லாத ஒன்றாக இருக்க விதிக்கப்பட்டது. ஐஸ் ராக் நகரத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக கேரியர் புறாக்கள் வானில் பறந்து வடக்கு பிரதேசத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சிதறின. அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை வழங்குவார்கள். சுசான் விசாரணையின் கீழ் டியூக் செயின்ட் ஹில்டேவின் மூத்த மகன் அஜயன் தனது சொந்த பிரபுத்துவத்தை கைவிடுவதாக அறிவித்திருந்தார். அஜயன் பிரபுக்கள் பெயரளவில் மட்டுமே இருந்தனர், அதற்குரிய பிரதேசங்கள் எதுவும் இல்லாமல் வந்தனர். அது உண்மையிலேயே பிரதிநிதித்துவப்படுத்தியது செயின்ட் ஹில்டே பிரபுவுக்குப் பிறகு பதவியேற்கும் உரிமையைத்தான். இந்த பட்டத்தை விட்டுக் கொடுப்பது அஜயன் தனது வாரிசுரிமையை விட்டுக் கொடுத்துவிட்டார் என்பதைக் குறிக்கிறது. நிச்சயமாக, கண்டிப்பாகச் சொன்னால், டியூக் செயின்ட் ஹில்ட் அஜயனின் கோரிக்கையை அங்கீகரித்த பின்னரே அவர் அதிகாரப்பூர்வமாக மார்க்வெஸ் பட்டத்திலிருந்து பறிக்கப்படுவார், மேலும் டியூக்கின் வாரிசு உரிமைகளை முற்றிலுமாக இழப்பார். இருப்பினும் உண்மையில் சுவாரஸ்யமான அல்லது திகிலூட்டும் விஷயம் என்னவென்றால், அஜயன் தனது சொந்த மாமாவின் அழுத்தத்தின் கீழ் தனது பிரபுத்துவத்தை விருப்பத்துடன் கைவிட்டார். செயின்ட் ஹில்ட் குடும்பத்தின் டியூக் ஆட்சியை அஜயன் பெற மாட்டார் என்பதால் இப்போது யார் அதற்கு பிறகு வருவார்கள்? அது டியூக்கின் இரண்டாவது மகனாக இருக்குமா, அல்லது அது பிரபுவின் சகோதரனாக இருக்குமா? பொதுவாக டியூக்கின் சகோதரராக சுசானின் வாரிசுரிமை டியூக்கின் 3 மகன்களுக்கு பிறகு வரும், டியூக்கின் வளர்ப்பு மகள் ஆர்த்திக்கு பிறகும் கூட. ஆனால் இப்போது செயின்ட் ஹில்ட் குடும்பத்தின் பிரபுத்துவத்தை யார் வைத்திருப்பார்கள் என்பது குறித்து யாரும் உறுதியாகச் சொல்ல துணியவில்லை. அவர்களின் தங்க சிங்கக் கொடி கருப்பு சிங்கமாக மாறுமா? ஒரு பயங்கரமான புயல் அமைதியாக பேரரசின் வடக்கு பகுதியை நெருங்கிக் கொண்டிருந்தது. சிலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு எழுச்சி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியடைந்தனர். மற்றவர்கள் மிகவும் கவலைப்பட்டனர், மறைக்கப்பட்ட நெருக்கடியால் பயந்தனர். வரவிருக்கும் புயலை ஆங்லர் குடும்பம் எவ்வாறு கையாள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே ஐஸ் ராக் நகரத்தின் தெருக்களில் அகிலன் அமைதியாக நடந்து சென்றார். உண்மையிலேயே இந்த நேரத்தில் வடக்கு பகுதியில் குழப்பம் ஏற்படுவதை அவன் விரும்பவில்லை. அவன் டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு விசுவாசமாக இருந்ததாலோ, அஜயன் மீது அவனுக்கு இரக்கம் இருந்ததாலோ, அல்லது புயல் ஆர்த்தியை பாதிக்கும் என்று அவன் கவலைப்பட்டதாலோ கூட அல்ல. வடக்கு பிரதேசம் இப்போது உள்நாட்டு கலவரத்தில் மூழ்கினால் சந்தேகத்திற்கு இடமின்றி அதிகம் பயனடைவது ட்ரோல்ஸ்தான் என்பதை அவன் மிகத் தெளிவாக புரிந்து கொண்டதால்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்கை ஐஸ் பிரைனில் 3 லட்சம் பேர் கொண்ட ட்ரோல் படை அவ்வளவு தொலைவில் இல்லை. ஒருவேளை அவர்கள் இப்போது எல்லைக்கோட்டில் வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். சூசான் டியூக் செயின்ட் ஹில்டும் தங்கள் மோதலைத் தொடங்கியதும் ட்ரோல்ஸ் நிச்சயமாக மீண்டும் தெற்கு நோக்கி நகரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். வடக்கு பிரதேசம் ஒரு வாழும் நரகத்திற்குச் செல்லும். பிரபுக்களிடையே நிலவும் அதிகார போராட்டத்தில் அகிலன் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் ஒரு மனிதனாக அவன் நிச்சயமாக வடக்கு பகுதி போதங்களால் ஏற்படும் பேரழிவின் இடமாக மாறுவதை விரும்ப மாட்டான். துரதிருஷ்டவசமாக அவன் ஒரு தனி நபராக இருந்தார், தற்போதைய சூழ்நிலையை மாற்ற முடியவில்லை. விண்டர்ஃபெல் நகரில் வெகு தொலைவில் இருந்த வடக்கு டியூக் சிறிது மனநிறைவை தக்க வைத்துக் கொண்டு பொருத்தமான சமரசங்களை செய்வான் என்று அவனால் நம்ப முடிந்தது. அகிலன் தனது விடுதிக்குத் திரும்பி தனது கவசத்தை கழற்றிவிட்டு தூங்கச் சென்றார். அவன் விழித்தெழுந்தபோது சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஐஸ் ராக் நகரம் சற்று பதட்டமாக இருந்தாலும் குழப்பம் இல்லை. நேற்று இரவு நடந்த அனைத்தும் வெறும் மாயை என்பது போல் இருந்தது. காலை உணவுக்குப் பிறகு அகிலன் ஒரு நடைக்குச் சென்றார், தனது பூனையை தன்னுடன் அழைத்துச் சென்றார். நிச்சயமாக லிட்டில் ஒயிட் நடக்க விரும்பவில்லை, ஆனால் அகிலன் அதை வலுக்கட்டாயமாக வெளியே எடுத்தார்.
போராட்டம் தோல்வியடைந்த பிறகு கோபமடைந்த லிட்டில் உயிர் தனது தூக்கத்தை தொடர அகிலன் ஆடைகளில் ஊர்ந்து சென்றது. உண்மையில் அகிலன் தெருக்களில் இலக்கின்றி துணிந்து நடக்கவில்லை. அவனுக்கு ஒரு இலக்கு இருந்தது, மகிமையான தேவாலயம். ஐஸ்ராக் நகரத்தில் உள்ள குளோரியஸ் தேவாலயம் சுடோர் குடும்பத்தின் கோட்டையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. அது தூய வெள்ளை பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு உயர்ந்த அமைப்பாகும். கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரத்தில் நின்று அதன் கூர்மையான சிகரம் நிமிர்ந்து நின்றது. அது வானத்தை துளைக்கப் போவது போல் இருந்தது. இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்து மகிமையான திருச்சபையின் மீதான அகிலன் பயம் குறைந்து போயிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் புனித நீரை குடித்துவிட்டார். அதன் விளைவாக முன்னேற்றம் கூட அடைந்தார். உண்மையில் அவன் ஒரு முறையான நைட்டாக வெற்றிகரமாக முன்னேறி ஹோலி லைட் ஆற்றலை செயல்படுத்த முடிந்த பிறகு இந்த உலகின் காட்டேரிகள் சர்ச்சால் கட்டுப்படுத்தப்படாது என்று அகிலன் சந்தேகிக்கத் தொடங்கினான். அதனுடன் அவன் தைரியமாக தேவாலயத்தின் முன் வாசலில் நுழைந்தான். நுழைவாயிலில் இருந்த காவலர் அகிலன் ஆடம்பரமான உடையைக் கண்டு அவனை தடுக்கவில்லை. வெறிச்சோடிய பிரார்த்தனை மண்டபத்தில் யாரும் இல்லை. மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வரிசையாக இருந்தன. முன் வரிசையில் ஒரு சிற்பம் அமைக்கப்பட்டிருந்தது. நிச்சயமாக அந்த சிற்பம் மகிமையின் இறைவனின் உருவமாக இருந்தது. அது ஒரு எளிய அங்கி அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர். தோள்களில் நீண்ட முடி போர்த்தப்பட்டிருந்தது. அவரது வலது கையில் ஒரு செங்கோல் இருந்தது. இடது கை முன்புறம் சுட்டிக்காட்டப்பட்டது. ஒரே விசித்திரமான விஷயம் அவரது முகம். அதற்கு முகபாவனைகள் எதுவும் இல்லை. தேவாலயத்தின் கூற்றுப்படி மகிமையின் இறைவனுக்கு முக அம்சங்கள் இல்லாததற்குக் காரணம் அவர் எந்தவொரு நபரின் உருவமாகவும் இருக்க முடியும். நேர்த்தியான பிரபுக்கள், ஏழை சாமானியர்கள் மற்றும் தாழ்ந்த அடிமைகள் கூட. புராணத்தின்படி மனிதர்களை பாதுகாக்கும் இந்த தெய்வத்தை அகிலன் மேலே பார்த்தார். திடீரென்று அவரது இதயத்தில் ஒரு விசித்திரமான பரிச்சயம் எழுந்தது. அவன் அதைப் பற்றி சிறிது நேரம் யோசித்தான். ஆனால் இந்த பரிச்சயம் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மதிப்புக்குரிய மாவீரரே, நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? அகிலன் தனது சிந்தனைகளில் மூழ்கியிருந்து மகிமையின் பிரபுவின் சிலையை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பழைய குரல் அவரை எழுப்பியது. வணக்கம், ரெவரண்ட் பாதிரியார். தயவு செய்து என்னை அகிலன் என்று அழைக்கவும். வயதான பாதிரியார் சிரித்துக்கொண்டே அப்படியே ஆச்சு என்று சொன்னபோது அவரது மேகமூட்டமான கண்கள் லேசாக மின்னின. நைட் அகிலன், உங்கள் புகழைப் பற்றி நான் கேள்விப்பட்டேன். அகிலன் சற்று ஆச்சரியப்பட்டார். இது அவன் பிரபலமடைவார் என்று தெளிவாக எதிர்பார்க்கவில்லை என்பதைக் குறிக்கிறது. அகிலனின் குழப்பத்தை வயதான பாதிரியார் உணர்ந்து சிரித்துக்கொண்டே விளக்கினார். முன்பு பேராயர் ரேவன் இங்கே வந்து உங்களைப் பற்றி என்னிடம் குறிப்பிட்டார். அகிலன் இறுதியாக புரிந்து கொண்டான். அவர் பேராயர் ரேவன் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தோன்றியது. ஒருவேளை அவன் தனது தூய புனித நீரை ஒரு முழு பாட்டில் குடித்ததை நினைவில் வைத்திருந்ததால் இருக்கலாம். கஞ்சத்தனமான பேராயர். அகிலன் அவரை இரகசியமாக கேலி செய்தான். ஆனால் வெளிப்புறமாக அவன் மிகவும் மரியாதைக்குரியவராக தோன்றினான். ஆர்ச்பிஷப் ரேவன் என்னை நினைவில் கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு மரியாதை. நைட் அகிலன் ஏன் இங்கே வந்திருக்கார்? நான் மீண்டும் பலத்த காயமடைந்தால் என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் உண்மையில் கொஞ்சம் புனித நீர் வாங்க விரும்புகிறேன். கடைசியாக முன்னேறியதிலிருந்து அகிலன் தேவாலயத்தின் புனித நீர் மீது தனது பார்வையை வைத்திருந்தான். இப்போது அவனுக்கு இறுதியாக சிறிது ஓய்வு நேரம் கிடைத்ததால் இயல்பாகவே குடிக்க சிறிது புனித நீர் எடுக்க விரும்பினான். சரி, அப்படியானால் தயவு செய்து என்னை பின்தொடருங்கள். வயதான பாதிரியார் தலையசைத்து அகிலனை பிரார்த்தனை மண்டபத்தின் வழியாக பின்புற கோவிலை நோக்கி அழைத்துச் சென்றார். உண்மையில் தேவாலயத்தில் புனித நீரை விற்பனை செய்வது பொதுவானதாகிவிட்டது. மேலும் விலை மிக அதிகமாக உள்ளது. சர்ச் இதைப் பற்றி வெட்கப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் அதை நியாயமாகவும் நியாயப்படுத்தியது. கடவுள்களின் ஆசீர்வாதம் ஒரு விலையில் வருகிறது.
விரைவில் இருவரும் பின்புற கோவிலில் உள்ள ஒரு சிறிய அறைக்கு வந்தனர். அறையின் மையத்தில் ஒரு குளியல் தொட்டியின் அளவுள்ள புனித நீர்க்குளம் மட்டுமே இருந்தது. குளத்தில் உள்ள நீரின் மேற்பரப்பு ஒரு கண்ணாடியைப் போல மென்மையாக இருந்தது, பால் போன்ற வெள்ளை புனித ஒளியை உமிழும். நிச்சயமாக இது புனித நீர், ஆனால் அது நீர்த்தப்பட்டது. தேவாலயத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற உந்துதலை அகிலன் அடக்கிக் கொண்டான். மேலும் தனது தண்ணீர் பையை வயதான பாதிரியாரிடம் கொடுத்தான். தயவு செய்து அதை நிரப்பவும். வயதான பாதிரியார் விரைவாக தண்ணீர் பையை நிரப்பி பின்னர் அதை அகிலனிடம் திருப்பிக் கொடுத்தார். நைட் அகிலன், அது 30 தங்க நாணயங்கள். ரொம்ப இருட்டாயிருக்கு. இந்த புனித நீர் நிறுத்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேராயர் ரேவன் அகிலனுக்கு தண்ணீர் கலக்காமல் குடிக்க கொடுத்த தூய புனித நீர் அல்ல. அது எத்தனை முறை நீர்த்தப்பட்டது என்பதை பொறுத்தவரை. அகிலன் புரிதலின்படி சர்ச் பொதுவாக அதை 1000 மடங்கு நீர்த்துப் போகச் செய்கிறது. எனவே அவனுக்கு முன்னால் உள்ள தேவாலய குளத்தில் இருந்த அனைத்து புனித நீரின் உண்மையான அளவு பேராயர் ரேவனின் கைகளில் இருந்து அந்த சிறிய செறிவூட்டப்பட்ட பாட்டிலின் அளவுக்கு கூட இருக்காது. இப்போது அகிலன் ஒரு முழு தண்ணீர் பையில் புனித நீரை வாங்க நிறைய பணம் செலவழித்திருந்தார். மேலும் அது 1 அல்லது 2 சொட்டு தூய புனித நீரை நீர்த்துப் போகச் செய்வதன் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கலாம். அகிலன் முகம் சுளித்தார். ஆனால் 30 தங்க நாணயங்களை வயதான பாதிரியாரிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. முதலில் இது பயனுள்ளதாக இருக்கிறதா என்று பார்ப்போம். வயதான பாதிரியாரிடம் விடைபெற்றதும் அகிலன் இந்த மோசடி இடத்தை விட்டு வெளியேறினார்.